கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப அந்யோன்யமா ரொம்ப ராசியா இருந்தீங்களோ மாமியார் கூட? ஆமா. அவங்க கூட தான் க்ளோஸா பேசுவோம். ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைமாவது கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. க்ளோஸா இருந்தோம். மேரேஜுக்கு அப்புறம் என்னோட தாட் ப்ராசஸ் வேற மாரி இருந்துச்சு. அவங்களோடது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்க 2 பேருக்கும் செட் ஆகல. இவங்களும் நெறைய விஷயம் பார்ப்பாங்க. இ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கூட சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல பேசுங்க, பேசுங்க. ஏன்னா நீங்க பேசலன்னா தான் அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பேசுங்க. என் மேல தப்பு இருந்தாலும் என்ன அடிச்சிருங்க. அவங்க மேல தப்பு இருந்தாலும் ஏன் பண்ணீங்கன்னு கேளுங்க. அப்பதான் நாங்க அகைன் 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம்ட்டு. அவங்க அந்த இதுலேருந்து எஸ்கேப் ஆக எங்க 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமா வர அது ஆரம்பிச்சிருச்சு. இதுவரையும் நான் கேட்டதே இல்லை. எதிர்த்து ஏன் பண்ணீங்க, எப்படி என்ன பண்ணீங்க, அம்மா எதிர்த்து அம்மா பேசு. எதிர்த்து கேட்டதே இல்லை அவங்க. அது திடீர்னு புதுசாக கேட்டோம்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அதனால என்னடா எதிர்த்து பேசுகிறான் எதிர்த்து கேட்குறான்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு நான் எதுவும் கேட்காம இருப்பேன். அப்படி கேட்டாலும் இவங்களுக்கு தெரியாம தான் கேட்பேன்.